வீட்டுக்கு வரல. வீட்டுக்கு வந்திருந்தா நான் வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கேன்ல. ஏன் எனக்கு இன்னும் ஃபோன் பண்ணல? ஃபோனை அப்படியே போகட்டும்னு விட்டுட்டாரா? சே, பெரிய ரோஷக்காரி மாதிரி அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். இங்கே வந்ததுலேருந்து தமிழ் ஞாபகமாகவே தான் இருக்குது. ஃபோன் பண்ணட்டா? வேண்டாம் வேண்டாம், அவங்களே பண்ணட்டும். அவங்க அம்மா என்ன பேச்சு பேசுனாங்க. அவங்க அத்தை அந்த பொண்ணு சே தமிழோட அம்மான்றதால சும்மா விட்டுட்டு வந்தேன். இல்லை, நடக்கிறதே வேற. என்ன இன்னும் காலே வரல? இவங்கெல்லாம் என்னை பற்றி ஒன்றுக்கு ரெண்டா சொல்லி அப்படி என் மேலே ரொம்ப கோவப்பட்டுருவாரோ? என்னை கூப்பிட்டுன்னு போக வரமாட்டாங்களா? ஐயோ தமிழ், இப்படி புலம்ப விடுறியே. மோனிஷா அம்மா, என்ன இங்கே நின்று யோசிச்சுன்னு இருக்க? வந்து எதனா எடுத்து சாப்பிட வேண்டியது தானே? மாத்திரை வேற போடணும்ல. வரம்மா. என்னடி, எதுக்கு இவ்வளோ சோர்வாக இருக்க? உடம்புக்கு ஏதாச்சும் பண்ணதா? ஐயோ இல்லைம்மா, அவர் இன்னும் ஃபோனே பண்ணலை. அதான் என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு ஒரே பதட்டமாக இருக்குமா. அவ்வளோ சொல்லியும் கேட்கல, அவசரப்பட்டு வந்துட்டு இப்போ கூத்துதே கொடையுதேன்ற. என்னம்மா நீங்களும் என்னை புரிஞ்சுக்காம பேசுகிறீங்களே? அந்த தமிழோட அம்மா எப்படி பேசுனாங்க பார்த்தீங்கல்ல? நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நான் வந்து பேசினா பெரிய பிரச்சனை ஆகணும்னு தான் நான் தலையிடலை. அது பார்த்தா இந்த மாதிரி வந்து முடிஞ்சிருக்கு. சரி, மாப்பிள்ளை ஏதாச்சும் ஃபோன் பண்ணாரா இல்லையா? அதுக்கு தானம்மா வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் அவர் எனக்கு காலே பண்ணலை. சரி, இன்னைக்கு ஆஃபீஸில் ஏதாச்சும் வேலை இருக்கும், வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அப்புறமா பண்ணுவார். அவர் பண்ணுவார் சரிம்மா. இந்த அத்தை ஏதாச்சும் என் மேலே எக்கு தப்பாக சொல்லி கொடுக்க போகிறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அந்த அம்மா என்ன சொன்னாலும் தமிழ் மேலே உயிரையே வச்சிருக்காருடி. அவர் அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டார். கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவார் பார். அவர் ஃபோன் பண்ணால் அப்படியே பேசின்னு உட்காருவேன். அதுக்குள்ளேயே ஏதாச்சும் சாப்பிட்டு குடிச்சிட்டு வந்து உட்காருவா. சரி, நீங்கள் போங்க, வரேன். அப்பா உனக்கு ஏதாச்சும் வேணுமான்னு கேட்க சொன்னாருமா. நீ எனக்கு எதுவும் வேண்டாமா, இப்போ எதுவும் சாப்பிடணும்னு தோணலை. அப்போ சரி, வீட்டில் செஞ்சதே சாப்பிடுவா. மாப்பிள்ளை ஃபோன் பண்ணிட்டாருன்னு அப்படியே மணிக்கணக்கில் பேசின்னு உட்காருவேன். வந்து சாப்பிட்டுடு. வரேன். தமிழ் ஏன் இன்னும் எனக்கு கால் பண்ணலை? அட அர்ஜுன், வா உள்ள வா. என்னப்பா இப்படி வந்து நிக்கிற? ஏன் பாட்டி, நான் வரக்கூடாதா? என்னப்பா இப்படி கேக்குற? இது உன்னோட வீடு. ஆமாப்பா, நீ எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போகலாம். இந்த பாட்டியை பார்க்க உனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சா? நீங்க வேற, அவன் இப்ப கூட வந்திருக்க மாட்டான். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கிரிஷ் ஃபோன் பண்ணியிருக்கான். அதால தான் அடிச்சு பிடிச்சு ஓடி வந்திருக்கான். அப்படிதானே அர்ஜுன்? ஆமா சித்தி, என்னாச்சு உங்களுக்கு? இப்போ பரவாயில்லையா? அதான் பார்க்குறல்ல, குத்துக்கல் மாதிரி இருக்கானே. உடம்ப பார்த்துக்கங்க சித்தி. எப்போ பாரு வேலை வேலை வேலை, ப்ளஸ் டயட் மெயின்டைன் பண்ணுங்க. எல்லாரும் சொல்லி முடிச்சிட்டாங்கடா, இப்போ நீ தான் பாக்கி. அது இருக்கட்டும், என்ன வந்தவனை இப்படி நிற்க வச்சு பேசின்னு இருக்கேன்? எங்கே இவளுங்களை யாரையுமே காணோம்? ஸ்ரீ, கிருத்திகா, இங்கே வாங்க, யார் வந்திருக்காங்க பாருங்க. என்ன பாட்டி, கிருத்திகா நம்ம வீட்டில் இருக்காளா? ஆமாப்பா, அது ஒரு பெரிய கதை, அது அப்புறமா சொல்கிறேன். இப்போ நீ முதல்ல உட்காரு. இல்லை பாட்டி, ட்ராவல் பண்ணது உடம்பு கசன்னு இருக்கு. நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேனே. போடா, ஃபஸ்ட்டு போ. உனக்கு ரூம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஆமாம், கிருஷ் எங்கே காணோம்? அவன் இன்னைக்கு வீட்டில் இருந்திருக்கான். ஆஃபீஸ்ன்னு ஆஃபீஸே கதி தான் வந்து. கல்யாணம் ஆகி கூடவா இன்னும் திருந்தலாம? இல்லையே, என்ன பண்ண? சரிப்பா, நீ இப்போதைக்கு போக மாட்டேதானே? தெரியல பாட்டி, அங்கேருந்து ஃபோன் வந்தா உடனே கிளம்ப வேண்டியது தான். இங்கேருந்து கிளம்பும்போது கல்யாணம் பண்ணின்னு தான் போகணும். ஐயோ சித்தி, அதெல்லாம் வேண்டாம். கிரிஷ் படுற அவஸ்தையே எனக்கு போதும். நான் அந்த இதிலெல்லாம் மாட்டிக்க விரும்பல. எனக்கு ஏற்ற பொண்ணும் கிடைக்க மாட்டா. எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க பாட்டி யாரும். அதெல்லாம் இல்லைப்பா, உனக்குன்னு ஒருத்தி பிறந்து தான் இருக்குவா. போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, சாப்பிடுவ. சரி பாட்டி. பைரவி, நீ கொஞ்சம் போய் பாருமா. சரிங்க அத்தை. என்ன பேச்சு பேசுறா? கல்யாணம் முடிஞ்சு முழுச ஒரு நாள் கூட ஆகல, என்ன சந்தேகப்படுறாளா இவோ? நானே 1008 டென்ஷன்ல இருக்கேன். ஒரு மனுஷனை புரிஞ்சுக்க வேண்டாவா? யார் அது இப்போ ஃபோன் பண்றது? ஹலோ ஹலோ, யாரு ஃபோன் பண்ணிட்டு ஏன் பேசாம இருக்கீங்க? ஹலோ ஹலோ, யார் அது கால் பண்ணிட்டு பேசாம? ஹலோ,
யாரு? மனோ, நான் தான் மது. மதுவா? எந்த மது? மனோ, என்ன தெரியலையா? என் வாய்ஸை கூட கண்டுபிடிக்காத அளவுக்கு என்ன வெறுத்துட்டீங்களா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஃபர்ஸ்ட் நீங்க யாரு? உங்க வாய்ஸை வச்சு நான் எதுக்கு கண்டுபிடிக்கணும்? வெறுத்துட்டேனா? வெறுக்கிறதுக்கு நான் என்ன உங்களை லவ் பண்ணனா என்ன? மனோ ப்ளீஸ், என்னை ஹர்ட் பண்ணாதீங்க. ஏய், யாரடி ஹர்ட் பண்றது? இது ஹர்ட்னா அப்ப நீ பண்ணதுக்கு பேர் என்ன? மனோ மனோ ப்ளீஸ் கத்தாதீங்க. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். என்னை மன்னிச்சிடுங்க. இப்போதான் நான் அதை உணர்ந்திருக்கேன். நீ உணர்ந்தா என்ன, உணரலன்னா எனக்கு என்ன? இப்போ ஃபோனை வை. மனோ மனோ ப்ளீஸ் ஃபோனை வச்சிடாதீங்க மனோ. நான் உங்ககிட்ட பேசணும். என்கிட்ட பேசணுமா? என்கிட்ட பேச உனக்கு என்ன இருக்கு? நான் முதலாவது உன்கிட்ட பேச தயாராகவே இல்லை. உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நான் எதுக்கு உன்கிட்ட பேசி என் டைமை வேஸ்ட் பண்ணணும்? மனோ, உங்க கோவம் எனக்கு புரியுது. ப்ளீஸ் நான் பேசணும். என்னை கடுப்பாக்காத. மனோ ப்ளீஸ் மனோ ப்ளீஸ். சீக்கிரம் பேசி தொலை. என்ன மனோ, என்ன உயிருக்கு உயிராக காதலிச்சேன்னு சொன்னேன். பார்த்தா எனக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டேன். என் காதலுக்கு நீ தகுதியானவ இல்லைன்னு அர்த்தம். மனோ, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். உங்கள் அம்மாவை அப்படி பேசுனது தப்பு தான். அதுக்குன்னு என்னை விட்டுட்டு போயிடுவீங்களா? என் மேலே வச்ச அன்பு இவ்வளவுதானா? இப்போதான் மனோ, நான் உங்களை எவ்வளோ விரும்புகிறேன்னு எனக்கே தெரியுது. நீங்கள் இன்னொருத்திக்கு சொந்தம் ஆயிட்டீங்கன்னு தெரிஞ்சப்புறம்தான் நான் உங்களை எவ்வளோ விரும்புகிறேன்னு இந்த மரமண்டைக்கு உரைக்குது. ஏன் மனோ எதுவும் பேச மாட்டேன்றீங்க? ஏதாச்சும் பேசுங்க. இங்க பாருடி, எனக்கு வர கோபத்துக்கு ஏதாச்சும் சொல்லிட போறேன். உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணுவ, உனக்கு ஏத்த மாதிரி நான் ஆடணுமா? இப்படி இன்னொருத்தி புருஷன்கிட்ட உன்னோட லவ்வ சொல்றியே, இது உனக்கு அசிங்கமா தெரியல? நீங்க ஒன்றும் இன்னொருத்தியோட புருஷன் இல்லை. என்ன லவ் பண்ண மனோ. தட் இஸ் பாஸ்ட். இப்ப நீ என் மனசுல இல்ல. உன்னை நான் என்னைக்கோ தூக்கி எறிஞ்சிட்டேன். ஆனா என் மனசுல நீங்க தான் இருக்கீங்க. நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. தட்ஸ் none of my business. மனோ இப்படி சொன்னா இப்படி மனோ? ஏய், நீ என்ன முட்டாளாடி? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரிஞ்சே ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றியா? நேர்ல வந்தன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் உன்னை. மனோ ப்ளீஸ் மனோ. என்ன, என்கிட்ட வாங்கி கட்டிக்கிறது பத்தலையா? உனக்கு ஏத்த மாதிரி அவனானா ஒருத்தன் இழிச்சவன் கிடைக்குமா? அவனை கட்டிக்கின சந்தோஷமா இரு. இப்போ என் டைமை வேஸ்ட் பண்ணாம போனை வை. இல்ல, எனக்கு வேற யாரும் வேண்டாம். எனக்கு நீங்க தான் வேணும். என்ன, மண்டையில ஏதாச்சும் கோளாரா? இல்ல மனோ, நான் உண்மையா தான் சொல்றேன். எனக்கு நீங்க தான் வேணும். ஏய், என்ன கொலகாரனா மாத்திடாத. நான் என்ன கடையில் விற்கிற பொம்மையா? இங்க பாரு, இன்னொரு முறை உன் நம்பர்ல இருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு, அவ்வளவுதான் உன்னை. வெடி ஃபோனை. எனக்குன்னு வந்து வாக்கியதுங்க பாரு. சித்ரா, ஏ சித்ரா. என்னங்க? மாமான்னு கூப்பிடுறீ. என்னங்க மாமா? இன்னும் துணியை மாத்தாம என்ன பண்ணிட்டு இருக்க? அத்தை தான் மாத்தாதன்னாங்க. முதல்ல இந்த துணியை மாத்து, பார்க்கவே எரிச்சலா இருக்கு. எதுக்கு மாமா இப்போ இப்படி எரிஞ்சு விழுறீங்க? என்ன பண்றது, எல்லாம் என் நேரம். போ, அம்மா கிட்ட சொல்லி எனக்கு சூட ஒரு காஃபி எடுத்துன்னு வா. ம் சரி மாமா. அதுக்கு முதல்ல இந்த துணியை மாத்து. ம். என்ன ஆச்சு இந்த மாமாக்கு? நல்லா தானே இருந்தாரு. என்னடி, உங்க மாமங்காரன் வந்தானா இல்லையா? இன்னும் இல்லைம்மா. அண்ணி, எனக்கு ஒரே பயமா இருக்கு அண்ணி. என்ன வேணி இப்படி சின்ன பிள்ளை மாதிரி பயப்படுற? நீ இந்த வீட்டோட எஜமானி. நீயே இப்படி பதறினா எப்படி? உன் பையன் உன் கண்ட்ரோலில் தானே இருக்கிறான். இருக்கிறான் தான். என்ன வேணி, உனக்கே நம்பிக்கை இல்லையா இப்படி இருக்கிற? அதுக்கு இல்லை, அவன் ஏதாவது சொல்ல போகிறான், அதான்.
சொன்னா சொல்லின்னு போகிறான் விடு, உன் பையன் தானே. ஏதாச்சும் பேசினாலும் கேட்டுக்கோ, திருப்பி எதுவும் பேசாத. அந்த பொண்ணை வீட்டை விட்டு துரத்த இது நம்மளுக்கு கிடைச்சிருக்க நல்ல சந்தர்ப்பம். இதை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோ. சட்டு புட்டுன்னு என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம். என்ன சொல்கிற நீ? சொல்கிறதெல்லாம் சரிதான் அண்ணி. அவனை நினச்சாதான் கொஞ்சம் பயமாக இருக்கு. ஐயோ போவேனி, என்ன நீ பையனுக்கு இப்படி பயப்படுற? இப்போ வந்ததும் வராதுமா அவ்வளோதான் கேட்பான். என்னென்ன சொல்கிறது? இது கூடவா தெரியல உனக்கு? அவள் தான் எக்கு தப்பா சண்டை போட்டு வீட்டை விட்டு போயிட்டான்னு சொல்லிடு. ஐயோ அம்மா. என்னடி? அத்தை அப்படி சொன்னாலும் மாமா ஃபோன் பண்ணி அவகிட்ட கேட்டாங்கன்னா அவன் நம்புகிற மாதிரி சொல்லணும். இதெல்லாம் முடியாது அண்ணி. அவன் நம்ம பேச்செல்லாம் கேட்க மாட்டான், அவள் பேச்சை தான் கேட்பான். அப்படின்றியா? சரி, பேச்சுவார்த்தைன்னா தான் ஒன்றும் இல்லாமல் போகும். அதே உன் மேலே கையை வச்சுட்டான்னு சொன்னா என்ன அண்ணி சொல்கிறீங்க? உன்னை அடிச்சிட்டான்னு சொல்லிடலாம். உன் பையன் சும்மா விட்டுருவானா? சூப்பர்மா, சூப்பர் ஐடியா. அத்தை, மாமா வந்தா இதையே சொல்லுங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? உங்களுக்கு நான் மருமகளாக வந்து உங்கள் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு பெற்று கொடுக்கணுமா வேண்டாவா? வேணும்தான். அப்போ நான் எந்த லெவலுக்கும் இறங்கி ரிஸ்க் எடுக்கலாம். எந்த பையனுக்கும் அம்மாவை அடித்தாங்கன்னா கண்டிப்பாக கோவம் வரும், திரும்பி கூட பார்க்க மாட்டானுங்க. இதையே நீ சொல்லு. மோனிஷா. ஐயோ அண்ணி வந்துட்டான் பார்த்தீங்களா? வந்ததும் அவ்வளோதான் கூப்பிடுறான். சரி சரி, நாங்கள் உள்ளே போகிறோம், நீ பேச்சு கொடு. வாடி நம்ம உள்ளே போகலாம். ஐயோ அண்ணி, என்ன இப்படி என்னை தனியாக விட்டுட்டு போகிறீங்களே? நாங்களாம் இருந்தால் உன் பையனுக்கு சந்தேகம் வரும், நீயே மெயின்டைன் பண்ணு. ஆமாம் அத்தை, நீங்களே மெயின்டைன் பண்ணுங்க. என்னம்மா, என்ன ஆச்சு? உடம்புக்கு ஏதாவது முடியலையா என்ன? ஏன் இங்கே நிற்கிறீங்க தனியா? ஆமாம், மோனிஷாவை காணுமே, இவ்வளோ நேரம் கூப்பிடுறது. எங்கேயாச்சும் வெளியே போயிருக்காளா? இல்லை தமிழ், அது வந்து அவள் வீட்டில் இல்லை. வீட்டில் இல்லையா? வீட்டில் இல்லைன்னா எங்கே போனா? அவங்க வீட்டுக்கு போயிட்டா. என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம் தமிழ், வீட்டில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அம்மா, எதுக்கு அழுவுறீங்க? என்ன பிரச்சனை? நேற்று ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுலேருந்து வெளியவே வரல அவள். இன்னைக்கு தான் வெளியே வந்தா. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுன்னு இருந்தேன். டாக்டர் என்னதாம்மா சொன்னாங்க? டாக்டர் சொன்ன மாதிரி நடந்துக்கோன்னு சொன்னேன் தமிழ். என்னால் அதெல்லாம் முடியாது, என் இஷ்டத்துக்கு தான் நடந்துக்க வேண்டா. அப்படியே நானும் அவ்வளோ மாறி மாறி பேசிட்டே இருந்துமா, கோவம் வந்து என்ன அடிச்சிட்டா தமிழ். என்ன? மோனிஷா உங்களை அடிச்சாளா? ஆமாம் தமிழ், என்னை அடிச்சிட்டா தெரியுமா? எனக்கு உங்கள் அத்தை முன்னாடியெல்லாம் எவ்வளோ அவமானமும் போயிடுச்சு. அவங்க அம்மாவும் பாட்டியும் பார்த்துன்னு சும்மாவா இருந்தாங்க? ஆமாப்பா, அவங்க சும்மா தான் இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன, நான் அடி வாங்குறத பார்த்துன்னு ரொம்ப சந்தோஷமாக நின்னாங்க. என்னமோப்பா, நீ ஆசைப்பட்டன்ற ஒரே காரணத்துக்காக என் ஆசையெல்லாம் விட்டுட்டு உன் கல்யாணத்துக்கு நான் சரின்னு சொன்னேன். ஆனால் இன்னைக்கு பாரு, அந்த பொண்ணு என்னையே அடிச்சிட்டா. எனக்கு எனக்கு என் அண்ணன் அண்ணி ஸ்வேதா முன்னாடியெல்லாம் ரொம்ப அசிங்கமாக போச்சு தமிழ். சரிம்மா, அழுவாதீங்க. நான் என்ன ஏதுன்னு பார்க்குறேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா? ஸ்வேதா தான்ப்பா என்னை பார்த்துக்கிட்டா. அவள் தான் எனக்கு எல்லாமே செஞ்சு தரா. இப்போ நீ உன் பொண்டாட்டிக்கிட்ட கேட்டாலும் நான் தான் போய் சொல்கிறேன்னு சொல்லுவாப்பா. சரிம்மா, நீங்கள் வருத்தப்படாதீங்க. நான் என்ன ஏதுன்னு கேட்குறேன்.